நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பாக்குட்டி இருக்காங்களா, அவங்க தானே முடிஞ்ச வரைக்கும் அவங்களால செய்யக்கூடிய அனைத்து வேலையுமே செஞ்சுன்னு இருக்காங்க. ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னோட அம்மா பாவம் எந்த ஒரு தப்பும் செய்யாமல் இந்த மாதிரி போய் மாட்டின்னு இருக்காங்க ஜெயிலில். அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும், அவங்க அங்கே இருக்கக்கூடாது. நம்ம எது பேசினாலும் இந்த ராஜேஸ்வரி மறுபக்கம் ரஞ்சிதம் அம்மாவோ ரெண்டு பேரும் கேட்டு பிளான் பண்ணி கரெக்டாக நம்ம அம்மாவை லாக் பண்ணுறாங்க. நம்ம எதுவுமே இங்கே பேசக்கூடாது, சீக்ரெட்டாக பேசி எல்லாமே முடிச்சிடணும்னு சொல்லிட்டு நான் சர்ரா பாம்பு நாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தாங்க நடந்துச்சு, இந்த மாதிரி தான் அம்மா இந்த மாதிரி மாட்டின்னு இருக்காங்க, அவங்கள எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னோடய பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் ஆத்திரத்தில் பேசுகிறாங்க. ஏன்னா யாரை கேட்டு அந்த மாதிரி முடிவு எடுத்தாங்க, எப்படி இதுக்கு எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனில் இருக்காங்க. இதனாலேயே செம கடுப்பில் இருக்காங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் நடந்ததுனால அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்கல்ல, போய் டாடா இதை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், அந்த சான்ஸை பயன்படுத்தி எப்படியாவது மல்லியம்மாவை காப்பாற்றிடுங்க, மல்லியம்மா இனிமேல் அங்கே இருக்கிறதுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. என்னடா பேசுகிறாவ அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் குழப்பத்தில் இருக்காரு. ஏன்னா மல்லி மேலே தப்பு இருக்குது, அவன் மேலே தப்பு இல்லாத மாதிரியே பேசினிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே மல்லியம்மா மேலே தப்பு இல்லை, மல்லியம்மா இதை ஒன்றும் எடுக்கலை, எனக்கு எல்லாமே தெரியும், கரெக்டாக ராஜ்யம்மாவும் மறுபக்கம் அந்த பக்கம் அந்த கோயிலில் வேலை செய்கிறாரு அவரும் பேசின்னு இருந்தாங்க. சூப்பர், நீங்கள் இந்த மாதிரி சிலையை எடுத்து வச்சது எனக்கு ரொம்பவே பெனிஃபிட் ஆயிடுச்சு, உங்களுக்கான அமௌண்ட் 5 லட்சம் அக்கௌண்ட்டில் வந்துடும் சொன்னாங்க, நீங்கள் வேணால் போயிட்டு அங்கே விசாரிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த கோயில் நிர்வாகியை பிடிச்சி அடின்னு அடிக்க அவன் தானே எல்லாம் உண்மையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி நான் தான் எடுத்து வச்சேன், இது எல்லாத்துக்கும் காரணம் உங்கள் வீட்டில் இருக்காங்களே ராஜேஸ்வரி ரஞ்சித், இவங்க 2 பேரும் தான், இவங்க 2 பேரும் என்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் காசை ஆசைப்பட்டு வேறு வழி எனக்கு தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குடும்ப சூழ்நிலை எனக்கு அந்த மாதிரி, எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் இவங்களோட உதவி எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால் நானும் அவங்க சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லிட்டு அவங்க பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நானும் பண்ணேன். இதில் என்னோடய சுயநலமும் இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன்னால் அவள் ஜெயிலில் தத்தளிச்சுன்னு இருக்கா, அவளை யார் காப்பாற்றுறது, ஒழுங்கு மரியாதையாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பயத்தில் அப்படியே சும்மா இதாகிட்டு நின்று இருக்காங்க. ஐயோ என்னடா இது, இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டத்தில் தள்ளி விட்டாங்களே, இதுக்கு மேலே கஷ்டம் என்னென்ன வரப்போகுது ஏது இது வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அதுக்கு ஒரு எண்டு காடே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுன்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போகிறாங்க ஏது இது பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளோட போயின்னு இருக்குங்க. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்து அதை பார்த்த ஜட்ஜ் அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுது. என்னப்பா விஜய் என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மேடம் இது எல்லாத்துக்கும் காரணம் ராஜேஸ்வரி மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் இல்லை, எல்லாமே பண்ணது இவங்க தான், இவங்க தப்பு பண்ணிட்டு மல்லி மேலே அநியாயமாக பழி போட்டாங்க, மல்லி எப்படியானா நீங்கள் தான் விடுதலை செய்யணும் பெரிய மனசு பண்ணின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏப்பா இந்த எவிடன்ஸை நீ முன்னாடியே எட்டுன்னு வந்துருக்கலாம்ல, எப்படியோ இப்போ கூட ஒன்றும் இல்லை சீக்கிரம் எட்டுன்னு வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்துச்சுன்னா இந்நேரம் நான் இதே கொடுத்துட்டு இருப்பேன். அப்புறம் 3 நாளைக்கு கோர்ட் லீவு, அந்த 3 நாளும் மல்லி ஜெயிலில் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு தான் அப்படியே சும்மா விஜய்க்கு ஒரு பக்கம் பக்குனுக்குது. ஐயோ என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கஷ்டமாயிட்டுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் அப்படியே கிடுகிடுத்து போயின்னு இருக்காங்க. சரி எவ்வளவோ பிரச்சனை நடந்துச்சுங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாண்டி நம்ம மல்லியை காப்பாற்ற மாட்டாரா அப்படின்றதான் இப்போதைக்கு கேள்வியாக இருக்குது. சரி பரவாயில்ல இருக்கட்டும், ராஜேஸ்வரின்னு ஒரு பக்கம் இந்த அக்காலை நீ மீறி அவளை காப்பாற்றாதரா, அவள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், அவள் இப்படியே போயிட்டோம், நம்ம வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, அவளை இப்பயே நான் வெளியே எடுக்கிறேன், ஆனால் இனிமேல் அந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. நீங்கள் என்ன வெளியே எடுக்கிறது, உங்கள் மேலே தான் தப்பு, உங்களை மாட்டி விட்டா இப்போவே மல்லி வெளியே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. என்னடா நடக்குது எங்கள் கூத்துன்னு கோயிலுக்கு போனால் எங்கள் தெருக்கூத்தா எழுந்தா ஆடுனுக்குதான் அந்த கதையால் இருக்குது. சரி எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக அசால்ட்டாக பார்த்துப்போம், எல்லாத்தையும் நாம் தான் தட்டி தூக்கி அசால்ட்டாக ஆரம்பிக்கிற மாதிரி போகணும். அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சின்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினச்சின்னு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் குட்டி வீடியோவாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.